நண்பர்களே இன்னைக்கு காலை கட்டே ஃபோட்டோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சிருந்தேன். பட் ஆனால் நான் நினச்சது ஒன்று, அது நடந்தது ஒன்று ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 5:30 மணிக்கு அலாரம் வச்சேன். சரி 5:30 மணிக்கு எழுந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு 6 மணிக்கெலாம் கரெக்டாக சன்ரைஸ் பார்க்குறோம் பீச்சுக்கு போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். ஆனால் நான் எழுந்ததே 6:30 மணிக்கு தான். சரி நான் தான் லேட்டாக எழுந்துட்டு இந்த சூரியன் தம்பி டைமுக்கு வந்திருப்பான்னு சொல்லிட்டு போய் பார்த்தாக்கா அவன் வந்ததுக்கான அறிகுறியும் இல்லை, வருவானா இல்லைன்னு சொல்லிட்டு தெரியவும் இல்லை. சரி இதுக்கப்புறம் நம்ம ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு பீச்சுக்கு போகலாமா வேணாமான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்படி யோசிச்சுக்கிட்டே ஒரு 1/2 மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சூரிய பாய்புல பார்த்துக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்துட்டான். ஐயோ இந்த ஒரு மூமெண்ட்டுக்காக தான் நான் பீச்சில் இருக்கணும், அப்போ தான் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நினச்சேன். பட் ஆனால் என்ன கால தாமதமாயிருச்சு. அதுக்கப்புறம் நான் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு பீச்சுக்கு போகிறதுங்காட்டியும் நல்லா பளிச்சுன்னு பல்லு எலிக்கிற மாதிரி வெயில் அடிச்சிருச்சு. சரி வந்தது தான் வந்துட்டோம், சரி எதனா ஃபோட்டோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு நானும் என்னென்னமோ ஃபோட்டோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தேன். இன்னைக்கு வேற வந்து வீக்கெண்ட் கிட்ட வந்துருச்சு, ஃப்ரைடே வர. ஸோ அதனால் அங்கேயும் ஆள் நடமாட்டிகிட்டு இருந்தாங்க. எனக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருந்தது. என்னால் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ மைண்ட் ஃபியூஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுக்க முடியல. சரி அவங்க கிளம்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு இன்னொருத்தவங்க லைஃப் கார்டு வராங்க, தம்பி வாப்பா டைம் ஆயிடுச்சு இதுக்கப்புறம் பீச்சில் இறங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா போப்பா அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டாங்க. ஆனால் இல்லைண்ணா பீச்செல்லாம் இறங்கல, நான் ஃபோட்டோ எடுக்கணும், ஃபோட்டோ எடுத்துட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். இல்லைப்பா இங்கே கவர்மெண்ட் ஆஃபீஸ் இருக்குது, இங்கெல்லாம் அவ்வளோ கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு முன்னாடி எத்தனை மணிக்கு வேணா எப்போ வேணா வந்து இதை மாதிரி இருக்கலாம். இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா டைம் ரெஸ்ட்ரிக்ஷனு. சரின்ட்டு நான் எடுத்த ஃபோட்டோவோட நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டோட கிளம்பிட்டேன். அதுக்கப்புறம் நான் நினச்ச மாதிரியும் ஃபோட்டோ எடுக்கவே இல்லை. ஸோ அதனால் இன்னொரு நாள் தான் கிளம்பி வரணும். கண்டிப்பாக இந்த வீக்கெண்டை மட்டும் சூஸ் பண்ணவே கூடாது. அப்புறம் வீட்டுக்கு வந்ததும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு காலை உணவுக்கு 4 இட்லியும் நேற்று வச்ச சாம்பாராக இருந்தது, சாப்பிட்டு முடிச்சுட்டு நண்பர்களே டைம் வந்து 11:30 மணிக்கிட்ட ஆக போகுது. வீட்டுக்காக வேலைக்கு போவோமா? நண்பர்களே ஒர்க் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததும் லைட்டாக ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு மதிய உணவுக்கு சாப்பாடும் வத்த கோம்பம் தான் இருக்குது. இந்த வத்த கோமால எனக்கும் மம்மிக்கும் ஒரு வாய் தகராறு. என்னன்னா இந்த வத்த கோம்பில் வந்து தக்காளி வெங்காயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அரைச்சி ஊற்றிடுறாங்க. எனக்கு அப்படி அரைச்சி ஊற்றினாங்கன்னா எனக்கு பிடிக்க மாட்டேதே, அப்படி ஊற்றினா தாண்டா காரம் லிமிட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரிம்மா என்னைக்குன்னா ஒரு நாள் இப்படி செய்யுமா, ஏமா எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி செய்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு வாய் தகராறை போட்டு அப்புறம் சாப்பிட்டு முடிச்சதும் பொறுப்பாக எடிட்டிங் பண்ணலான்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்தை எடிட்டிங் பண்ணிட்டு மறுபடியும் வேலைக்கு கிளம்பியாச்சு. நண்பர்களே நானும் இந்த வேலையில் ஒவ்வொரு ஆர்டரை பிக்கப் அண்ட் ட்ராப் பண்ணிட்டு இருக்குள்ள ஒரு ஆர்டர், காஃபி கைப்பிடியில் காதல் இதயத்தில். இல்லை எனக்கு புரியல, என்னடா நினச்சிட்டு இருக்கீங்க? என்னடா டே நான் லவ் எதுவும் பண்ணலன்னு சொல்லிட்டு தான் என்னை வெறுப்பேற்றுறதுக்கு இதே மாதிரி பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு அந்த ஆர்டரும் ட்ராப் பண்ணிட்டு. ஆனால் நல்லா இருந்துச்சுங்க அந்த மாதிரி எழுதி கொடுத்தது. இப்போ ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ணுறாங்கன்னா அந்த வேலையை மட்டும் பார்க்காம இன்னைக்கு ஒரு டேன்றதுனால அந்த டேல வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமரை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹாப்பி பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோட்ஸ்லாம் எழுதி தராங்க. எனக்கு அது பார்த்த விட கொஞ்சம் சிப்பாக தான் வந்தது. ஒர்க் முடிச்சு வீட்டுக்கு அதாச்சு வழக்கம் போல வந்த உடனே டேட்டாங்கிஸ் ஒரு 30 செகண்ட் பண்ணிச்சு. டைம் வந்து பார்த்தீங்கன்னா 11 மணிக்கிட்ட ஆகுது. இன்றைக்கி என்னன்னு சொல்கிறது இல்லை, ரெகுலராக டயர்டாக தான் இருக்குது. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா தூக்கம் சீக்கிரமாக இருந்துருச்சு, டயர்டாக தான் இருக்குது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, இரவு உணவு கட்டு. ஏன்னா எத்தனை மணிக்கு சாப்பிட்டு எத்தனை மணிக்கு தூங்குறது. ஸோ அதனால் பாலை போட்டு குடிச்சிட்டு தூங்க வேண்டியதுதான். பாலை குடிச்சிட்டு இன்றைக்கான குறிப்பையும் எடிட்டிங்கும் பண்ணிவிட்டு ஒரு 12:30 மணி பக்கத்து போல் தூக்கத்தையும் போட்டாச்சு. இன்னைக்கு டேயில் வரவு செலவை டிஸ்பிளே பண்ணுறேன் பார்த்துக்குங்க.